எல்லோரும் கையை வந்து இந்த மாதிரி நீட்டுங்க. யாருக்கு நடுக்கு வருதுன்னு பாருங்க. யாருக்காவது நடுக்கம் வருதா? வருதா? எல்லாம் ஃபோட்டோ எடுத்துங்க. நீங்கள் அப்படியே வைங்க. அந்த இது கிளியர் பண்ணுங்க. யாருக்காவது நடுக்கம் இருக்கான்னு பாருங்க. எடுத்துட்டிங்களா? க்ளோஸ் பண்ணிக்கலாம். வாங்க உட்காந்துக்குங்க. ஒரு கெமிக்கல் இருக்குது, அதுக்கு பேர் வந்து டோப்போமின் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஆக்னி இருக்கு இல்லையா, பிட்யூட்ரி, இந்த ஆக்னியில் இதே கெமிக்கலை எண்டோக்ரைன் கிளாண்ட் மாதிரி இது என்சைமாக கன்வெர்ட் பண்ணி இதில் வந்து ரத்தத்தோட கலக்கும். மெடிடேஷன் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் இந்த டோப்பமின் வந்து நார்மலாக இருக்கும். இது கம்மியாச்சுன்னா பார்க்கின்சன்ஸ்ன்னு ஒரு டிசீஸ் இருக்குது. இப்படியே ஆடுவாங்க. இது நமக்கும் இந்த மனவளக்கலை மெம்பருக்கு யாருக்குமே வர்றதில்லை. அதுதான் 60க்கு மேலே இருக்கிறவங்க எல்லாம் நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொன்னேன். புரியுதா உங்களுடைய எஃபெக்டு? இது வந்து நம்ம ஹார்மோனை க்ரியேட், இந்த டோப்பமின்ங்கிற கெமிக்கலை ஹார்மோனை கன்வெர்ட் பண்ணி பிளட்டோட கலக்குது. இது கம்மியானால் இப்படியே ஆடும். அவங்க வந்து உட்காந்துட்டு இருந்தாலும் இப்படியே ஆடும், கையை தூக்க முடியாது. இது வந்து நார்மலாக இருந்தால் இப்படி இருக்கும், ஓவராக இருந்தால் ஹைப்பர் இதாக வரும். இப்போது யாருக்குமே அந்த நடுக்கம் வரல இல்லையா? வயசானவங்க தானே, சின்ன பசங்களா? அப்போது வந்து நீங்கள் இவங்க ரெகுலராக பண்ணாமல் இருந்தால் கூட இந்த அளவுக்கு பெனிஃபிட் வந்திருக்கு. அப்போ ரெகுலராக இருக்கணும்னா, இப்போ என்னுடைய வயசு 77, நான் 30 இருந்தது 61 கிலோ. இப்போவும் வந்து எனக்கு பிஎம்ஐயில் தான் இருக்கேன். அப்போது என்னுடைய முடி மட்டும்தான் மாறி இருக்கு தவிர பாடி வந்து அப்படியே தான் இருக்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி இவர் என்னை ஊட்டியில் பார்த்துருக்காரு. நான் எப்படி பேசினேனோ அதே மாதிரி தான் இப்போவும் பேசிகிட்ருக்கேன். போன தடவை வரும்போது நான் தான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன், பேசினேன். இன்றைக்கி அவருடைய கார் எடுத்துகிட்டு வந்தார். அவர் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு, அதனால் அவர் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தார். அந்த மாதிரி இந்த அளவுக்கு ஆக்டிவாகவும் நாம் வந்து நார்மலாகவும் இருக்கணும். அப்படின்னா உங்களுக்கெல்லாம் ஏன் அந்த பெனிஃபிட் அந்தளவுக்கு வரல அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்குது. மனவளக்கலைங்கிறது சித்தர்களுடைய வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறைங்கிறது 5 சொல்லுவோம். உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, உள்ளம். இந்த 5 வந்து அளவாக இருக்கணும். அது அதிகமாகவும் இருக்கக்கூடாது, அது வேண்டான்னு சொல்லிவிட்டவும் கூடாது, தப்பாகவும் பண்ணக்கூடாது. ஸோ அளவு முறை இருந்தால் அதுதான் சித்தர்களுடைய வாழ்க்கை முறை.
அதுதான் கற்றுக் கொடுத்துருக்காரு மகரிஷி. அப்போ நான் இதில் ஒன்று மிஸ் ஆனாலும் அந்த 100% பெனிஃபிட் வராது. நாம் என்ன பண்ணுறோம், ரெகுலராக மெடிடேட் பண்ணுறோம், உறக்கதும் சரியாக பண்ணுறோம். ஆனால் எங்கேயாவது பார்த்தா, ஒரு ஹோட்டலில் பார்த்தா அங்கேயே போய் தின்னுடுறோம். அப்போ அந்த உணவு ஜாஸ்தி ஆனாலும் எல்லாமே போயிடும். அதுவே இப்போ இந்த ஃபோன் இருக்கு இல்லையா, அது யார் பார்த்தாலும் நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்குறீங்க அப்படின்னா 1 மணிக்கு தான் தூங்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 மணி வரைக்கும் என்ன பண்ணுறீங்க? இந்த ஃபோனை எடுத்துகிட்டு 1 மணி வரைக்கும் நீங்கள் எதுக்காக அது பார்க்குறீங்க? என்ன நாலேஜ் வரும்? இப்போ தூக்கம்ங்கிறது எந்த வயசில் எவ்வளவு வேணும்னு அந்த ஊட்டியில் 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். அது இருக்கட்டும் விடுங்க. அந்த அளவு 14 45 வரைக்கும் 8 மணி நேரம் தூங்கணும். 45 60 வரைக்கும் 7 மணி நேரம் தூங்கணும். 60க்கு மேலே 6 மணி நேரம் மினிமம் தூங்கணும். இந்த தூங்குறது நைட்டில் தான் தூங்கணும், பகலில் இல்லை. இப்போ நீங்கள் நைட்டில் தூங்காமல் பகலெல்லாம் தூங்கினா பீனியல் கிளாண்ட் ஒர்க் ஆகாது. பீனியல் கிளாண்டுங்கிறது துரியம். நீங்கள் துரியம் தவம் பண்ணுறீங்க இல்லையா, அந்த கிளாண்டு தான் உங்களுக்கு உயிர், வயசு எந்த ஆளானாலும் உயிர் ஸ்டடியாக வைக்கிறதுக்கு அந்த பீனியல் கிளாண்டு சுரக்கிறது தான் மெலட்டோனின்னு சொல்லுவோம். அந்த மெலட்டோனின் செக்ரே ஆகிறதுக்கு இருட்டாக வேணும். அது ஃபோட்டோ சென்சிட்டிவ்னு சொல்கிறோம். ஃபோட்டோ அப்படின்னா லைட்டு. அப்போ அந்த லைட்டில் அது ஒர்க் ஆகாது. நீங்கள் பகலை தூங்குறதும் ஒன்று, முழிச்சிட்ருக்கிறதும் ஒன்று தான். அப்போ என்ன பண்ணணும்? நைட்டில் தூங்கணும். 8 மணி நேரம் தூக்கணுன்னா 10லேருந்து 6 வரைக்கும் தூங்கணும். 1 மணிக்கு இது பண்ணிங்கன்னா 1லேருந்து 9 வரைக்கும் தூங்குறீங்களா? ஸோ அது ஒர்க் அவுட் ஆகாது. 7 மணிங்கிறது, நான் இப்போது 9:30க்கு மேலே வேர்ல்டு வைடு இருக்கிற எல்லா கான்டாக்டும் 9:30க்கு மேலே கூப்பிட மாட்டாங்க. தவறி கூப்பிட்டா காலையில் எக்ஸ்கியூஸ் கேட்டு நான் மறந்துட்டு கூப்பிட்டுட்டேன், நான் நீங்கள் எடுக்காதது புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் கூப்பிடுவாங்க. ஸோ 9:30லேருந்து 5 வரைக்கும் யாருமே என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. படுத்தா தூங்கிடுவோம். இப்போது இந்த வயசில் மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, படுத்தா தூக்கம் வராது. படுத்துட்ருப்போம், ஏதேதோ தாட் வரும், எல்லாமே இருக்கும் நமக்கு. ஆனால் பிரச்சனை இருக்குது. பணம் இருக்குது, குடும்பம் இருக்குது, சாப்பாடுக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஒன்றுக்கு இல்லை, எதுன்னா நிம்மதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மனவளக்கலைங்கிறது நீங்கள் அளவு முறையோட அந்த 5யுமே யூஸ் பண்ணால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. தூங்கணும் அப்படின்னா தூங்கிடுவீங்க. நான் 5 நிமிஷம்தான். அதுக்கப்புறம் அவர் கூடவே இருக்கார். இப்போது ரூம்லேயே அப்படி தான் இருப்பார். அவர் தூங்குறது அவருக்கு புரிஞ்சிக்கும். 5 நிமிஷத்துலேயே தூங்கிடுவோம். அப்போ காலையில் அலாரம் வைக்கிறதே கிடையாது, கரெக்ட் டைமில் எழுந்துருவோம். அப்போ இது எப்படி அப்படின்னா, இதுதான் மனவளக்கலை. மனவளக்கலையில்
நாம் மெடிடேஷன் மட்டும் இது கிடையாது, மனவளக்கலை கிடையாது. எக்ஸசைஸ் பண்ணுறது மட்டும் மனவளக்கலை கிடையாது. காயக்கல்பா பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. காயக்கல்பா என்னன்னு புரிஞ்சால் நாம் அதை தனியாக பண்ண மாட்டோம். இதெல்லாம் சேர்ந்து தான் இதனுடைய காயக்கல்பா. காயக்கல்பாங்கிறது உச்சம். இந்த மெடிடேஷனுடைய உச்சம் அதுதான். குண்டலினி யோகத்தினுடைய உச்சம் அது. ஜீவன் முக்தி அடையிறதுக்கான வழி அது. அப்போ அந்த வழி இருக்கிறது ஆரம்பத்தில் 5 நிமிஷத்தில் இது பண்ணிவிட்டு வைப்ரேஷனே புரியாமல் நீங்கள் பண்ணீங்கன்னா எப்படி நீங்கள் ஜீவன் முக்தியை புரிய முடியும் அப்படின்னு யோசனை பண்ணிங்கன்னா இதெல்லாம் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? ஸோ எல்லாமே சேர்ந்து தான் மனவளக்கலை. பார்த்தா நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா எதுவுமே புரியாது, எந்த பெனிஃபிட்டும் அந்த அளவுக்கு வராது. ஒரு இந்த பெயின் இருந்தது போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவீங்க, அந்த அளவு தான். இதோட மெடிக்கலில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த சேருக்கு எவ்வளோ கால் இருக்கு? 4. இந்த 4 கால் என்ன அப்படின்னா, உணவு, உறக்கம், உழைப்பு, மருத்துவம். உடலுறவு உள்ளத்தை விட்டு மருத்துவம்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னீங்கன்னா, நீங்கள் உணவு அளவோடு சாப்பிட்றீங்க, உழைப்பையும் அளவோடு இருக்குது, உறக்கமும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, நைட்டில் தான் தூங்குறீங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். அப்போ என்ன பண்ணும்? நான் யோகா பண்ணுறேனே அப்படின்னு கேட்பாங்க. இப்போது ஆழியாரில் ஒரு பேரரசர் இருக்கார், ஊட்டியில் இருக்கிறவர். அவர் ஆரம்பத்தில் இது பண்ணும்போது ஒரு தலை சுற்றிருக்கு. என் பையன்கிட்ட வந்தார், அவர் டாக்டருங்கிறத. அவர்கிட்ட வரும்போது பிபி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு இவர் சண்டை போட்டார். எனக்கு எப்படி வரும்? நான் யோகா பண்ணுறேன், பிபி எனக்கு வராது, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் விளக்கம் கொடுத்து அது வேறு இது வேறு, உங்களுக்கு நீங்கள் மெடிடேஷன் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அது மட்டும்தான் ரீசன் கிடையாது. நிறைய உணவு முறையிலிருந்து எல்லாமே இருக்குது. பம்பிங்கிலேருந்து அந்த ப்ரெஷர் ஆகிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது, கிட்னியிலேருந்து எல்லாமே இருக்குது. உங்களுக்கு பிபி இருக்குது, மாத்திரை எடுத்தால் தான் சரியாகணும்னு சொன்ன பிறகு அப்புறமா மாத்திரை எடுத்தார். இப்போ இந்த 4 காலில் ஒன்றை விட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை தான். மெடிக்கலும் சரி, யோகாவும் சரி, சொல்கிறது வாழ்க்கை முறை தான். அந்த வாழ்க்கை முறையை நாம் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நாம் ஹெல்த்தியாகவும் மைண்டு அமைதியாகவும் இருக்க முடியும். இதில் டவுட் இருக்கா? இப்போ ஃபாலோ பண்ணுறோமா? நான் எந்த பேச்சு கொடுத்தாலும் அதில் ப்ரூஃபோடு தான் அவரை கூட்டி வந்தது. அதுக்காக தான் ப்ரூஃபோடு தான் காட்டுவேன். இது இப்படி பண்ணால் இது நடக்கும், இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். புரியுதுங்களா? நம்ம இது பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னு ஏதோ ஒன்று பேசிட்டு போக்குறதுக்கு கிடையாது. நீங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கிறது இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு என்னன்னா இன்ஃபர்மேஷன் தான் கிடச்சிருக்கு. இப்போது காய்கல்பா டீச்சர்லாம் கொடுத்து இந்த மாதிரி இப்போ பண்ணிங்கன்னா இப்படி வரும் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் நீங்கள் பயிற்சி பண்ணால் மட்டும்தான் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்.
அந்த ட்ரான்ஸ்ஃபரில் தான் வந்து நம்ம ஸ்டெபிலிட்டிக்காக அண்ட் இது இருக்கு இல்லையா, வாழ்க்கை வாழணும் இல்லையா, அதுக்காக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். அதில் வந்து ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும்போது தான் கன்ஃபர்மேஷன் ஆகும். அந்த கன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். தெளிவு இருந்தால் தான் நீங்கள் எந்த பயமும் இல்லாமல் எதுக்கும் நாம் வந்து இதுதான் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் வரும். அந்த தைரியம் வர்றது எப்படின்னா தெளிவு கிடைச்சா மட்டும்தான். அப்போ அந்த தெளிவு கொடுக்கறதுக்காக தான் இப்போது ஒன் மந்த்துக்குள்ளே ஜாயின் பண்ண ஒரு பையன் உங்களுக்கு டீச் பண்ணுறாரு. அதுக்கு பதிலாக நான் 60 வருஷமாக பண்ண ஆள் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரீசன் இதுதான். அந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு தான் பண்ணுறோம். புரியுதுங்களா? இப்போது எப்படி பண்ணணும், ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன பெனிஃபிட் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் எனர்ஜி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசலாம். வாழ்க வளமுடன்.